அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் அஸ்வான். நாம் இந்த ஹெல்த் அவேர்னஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்த உடனே டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. மார்னிங் டீ குடிக்கிறவங்க இதை பற்றி கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சிக்காம நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு தெரியும். இந்த எம்டி ஸ்டொமக்கில் டீ குடிக்கிறதுனால நமக்கு ஆசிட் செக்ரீஷன் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது சின்ன குழந்தைகளில் நமக்கு தெரியாது. ஒரு வயசை கடக்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவாகவே நமக்கு என்ன செய்யும்னா இது தெரிய ஆரம்பிக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டீயில் இருக்கக்கூடிய டேனின்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட். இது இந்த டீயில் நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆசிட் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இதனால தான் நமக்கு இந்த ஆசிட்னுடைய லெவல் அதிகமாகுது. இது எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆசிட் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸு, இல்லைனா பிளர்பிங்கு, தேவையில்லாமல் ஏப்போம், இல்லைனா சில பேர்களுக்கு டீ குடித்த உடனே வாமிட்டிங் சென்சேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நாம் என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால இந்த ஆசிட் செக்ரீஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். காரணம், நம்ம எடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பஃபர் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த ஆசிட் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பஃபரோட ஆக்ட் ஆகி நமக்கு நார்மலைஸ் பண்ணும். அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது நம்ம டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிஷ்னலான ஏதாவது ஒரு ஃபுட் இன்டேக் எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் டீ குடிக்காதீங்க. அது உங்களுக்கு நிச்சயமான முறையில் ஆபத்தை ஏற்படுத்தும். இதுபோல் நியூட்ரிஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு சாஸ் பாலிகிளினிக்கை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இது அல்லாமல் இந்த டீயை குறித்து மேலும் தகவல்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் டீடாக்ஸ் ரிலேட்டடான தினசரி என்னென்ன மாதிரியான டீக்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், என்ன தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.